நேர்களே, தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணாமலையுடைய பேட்டி இன்றைக்கு ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன? அண்ணாமலையுடைய பேட்டி என்றால், அண்ணாமலை அவர் ஒரு சமாதானமாக இன்றைக்கு நான் போட்டியிட விரும்பவில்லை. எனக்கு போட்டியிட ஆசை இல்லை. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன லிஸ்ட்ல என்னுடைய பேர் மத்திக்கு போகல. பியூஷ் கோயல்ட்ட தெரிவிச்சுட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இப்பொழுது இந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பும் அதன் பின்னணி தகவலும் இம்பேக்ட் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்த போகிறது ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். திமுக எல்லா கூட்டணிகளையும் சேர்த்தே அவர்கள் 40 விழுக்காட்டுக்கு மேல் வரவில்லை. பலமான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு பெரும் வலிமையும் பண வலிமையும் உண்டு. அப்படி இருந்த திமுகவே 40% மேல் வரமாட்டார்கள் என்ற லோக்போல் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதே போன்று எடப்பாடி பாரதிய ஜனதா என்டிஏ அலையன்ஸ் 29 விழுக்காட்டுக்கு மேல் இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறது. அண்ணாமலை ஒரு சர்ச்சைக்குரிய நபராகவே தொடர்ந்து பயணிக்கிறார். அதற்கு காரணம் என்ன? 37, 38 வயதில் தமிழக அரசியலில் களமிறக்கப்பட்ட திரு அண்ணாமலை மூத்த தலைவர்களை மதிப்பதில்லை என்றும், வார் ரூமை வைத்து அவர் பலரை வாரிக் கொண்டிருக்கிறார் என்றும், அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக மாநில அளவிலே நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்ற நடைமுறையில் பயணித்துக் கொண்டிருக்கிற தலைவர்களே முகம் சுளிப்பதாகும். அவருடைய நடவடிக்கை தனக்கு மட்டுமே தெரியும் என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் என்னதான் திறமை இருந்தாலும் அவர்கள் தொடர முடியாது என்பதுதான் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர்களின் கருத்து. இதே கருத்தை தான் குருமூர்த்தி மற்றும் நிர்மலா சீதாராமன் போன்ற தேசிய அளவிலே வலுவான சக்திகளாக சுயம் சேவாக்கோடும் பாஜகவின் மத்திய தலைமையோடும் நெருக்கமானவர்கள் சொல்கின்ற ஒரு முகச்சுளிப்புக்கு அண்ணாமலை ஆளாயிருக்கிறார். அவரை பதவியிலிருந்து அதாவது மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிய நோக்கம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அவர் மாநில தலைவரிலிருந்து நீக்கப்பட்டால் அவரை மத்திய பொறுப்பிற்கு நியமித்திருக்க வேண்டும். இதுவரை அவர் மத்திய பொறுப்புக்கு எதற்கும் நியமிக்கப்படவில்லை. நல்லாதானே போய்கிட்டு இருந்தார். என் மனம் என் மக்கள் எல்லாம். அப்ப அடுத்த கேள்வி வரும். அவர் எதற்கு நீக்கினீர்கள்? என் மகன் என் மக்கள் என் என் மண் என்றெல்லாம் சென்று கொண்டிருந்தார். அவர் வந்த பிறகுதான் 11% அவர்கள் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் கூடியதையும் அவர்கள் பெருமையோடு சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது காரணம் இல்லாமல் அண்ணாமலையை ஏன் எடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு எவனாலும் பதில் சொல்ல முடியாது, அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களாலும் கூட. ஆனால் அண்ணாமலைக்கு எதிரான லாபி தமிழ்நாட்டை தாண்டி டெல்லி வரைக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய நடவடிக்கைகளில் ஒரு பணிவு இல்லை என்பது நாம் தெரிந்த அளவிற்கு எல்லோருக்கும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ அண்ணாமலை கேட்ட தொகுதிகள் என்ன கேட்டார்? அவர் கோவை வடக்கை கேட்டார். கோவை வடக்கு இப்போது வானதி கொடுக்க மறுத்தார். அதே போன்று இங்கே சைதாப்பேட்டையில் தமிழிசை நிற்கிறார். மொடக்குறிச்சி இப்படியெல்லாம் கேட்டதாக சொல்லப்பட்டது. அது உண்மை பொய்யை விட நான் கேட்கவில்லை. எனது பேர் கூட அந்த லிஸ்ட்ல இல்லையே. தமிழ்நாட்டு மாநில தலைமை அனுப்பிய அந்த லிஸ்ட்ல நான் இல்லை. நான் எங்க கேட்கிறேன் என்று அவர் மழுப்பலாக கீழே விழுந்தும் மண் ஒட்டாத குறையாக துடைத்து கொண்டு எழுந்து நிற்கிறார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அண்ணாமலை என்ன நினைக்கிறார் என்றால், தான் மீண்டும் அந்த வலிமையான பொறுப்புக்கு வருவது வரைக்கும் அவர் போராட்டம் தொடரும். இல்லை என்றால் அவர் ஒரு நிலையெடுக்க வேண்டிய ஒரு களச்சூழல் உருவாகிவிடும். தேர்தல் முடிந்த பிறகு காலங்கள் இருக்கிறது, உங்களை நாங்கள் கவனிக்கிறோம் என்று பாஜக இப்ப அண்ணாமலைக்கு ஒரு ஒரு என்ன சொல்வது, நீண்ட காலம் அல்லாத ஒரு சுருக்கமான, அதாவது தந்திரோபாய நடவடிக்கைகளை பயன்படுத்தி பெர்மனண்டா இல்லாம
டெம்பரவரியாக தற்காலிக ஒரு சொல்யூஷனை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவரை பொறுத்தவரை மாநில தலைவர் ஒன்றுதான் இலக்கு. அந்த இலக்கின் இல்லாமல் அவர் யாருக்கு கீழேயும் செயல்பட போவதில்லை. அப்ப அவர் தொடர்வாரா என்ற கேள்வி நமக்கு வரும். இது பாயிண்ட் நம்பர் 1. இது அவர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. கூட்டணிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இவர் வளரவே கூடாது என்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவது எடப்பாடி. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் திமுக வெர்சஸ் அண்ணாமலை, பாஜக என்ற நிலை நிறுத்தப்பட்டு விடக்கூடாது. இவரை மௌனியாக்கிவிட்டால் அதிகமாக பெரிய தலைவர்களால் பேச தெரியாது. இவர்தான் பெரிய ஜாம்பவனாய் போல் பேசிக் கொண்டிருக்கிறார். இவரை காலி செய்வதற்கு எல்லா நடவடிக்கையும் எடப்பாடி திட்டமிட்டு நடாத்தியதன் விளைவு இது அவருக்கும் தெரியும், அவரது கூட்டாளிகளும் தெரியும். எடப்பாடி இவரை ஏன் காலி செய்ய மறுக்கிறார் என்றால் இவருக்கு சாதி, 2 பேருமே வெள்ளாள கவுண்டர்கள். அதனால இந்த 2 கவுண்டர்களுமே தங்களுக்குள் நடக்கிற போட்டியில இப்போ இவரை வளர விடக்கூடாதுங்கிறதுல ஒரு பக்கம் பாஜகவின் மூத்த தலைமை, மற்றொரு பக்கம் அதிமுகவினுடைய தலைமை. அதனால அவர் திட்டம் போட்டு வானதேசி கொடுத்துட்டாங்க, தமிழிசைக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது. இப்போ இவர் காலங்கள் கனியும் காட்சிகள் மாறும் என்று ஒரு கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார். காலங்கள் கழியும் காட்சிகள் மாறும் என்று. காலம் எப்போது கழியும் காட்சிகள் எப்போது மாறும் என்பது காலம்தான் அதற்கு பதிலை தரணும். அதற்கு இடையிலே ஒரு செய்தி, அவருக்கு ஒரு 1.5%, 2% வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களாம். அண்ணாமலை ஒரு வைப்ரண்ட் லீடர். அதனால இப்ப அவர்கள் வாக்கு யாருக்கு போகும்? நிச்சயமாக அதிமுகவுக்கு போகாதாம், பாஜகவுக்கும் போகாதாம். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அண்ணாமலையுடைய வாக்கு அதிமுகவுக்கும் போகாது, பாஜகவுக்கும் போகாது. அப்ப யாருக்கு போகும்? அது ஓரளவிற்கு அவர் பேசுகிற குரலில் பேசும் நடிகர் விஜய் மட்டும் சீமானுக்கு போகும் என்ற தகவல் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவர்கள் வாக்களிக்க போவதில்லை, யாருக்கும் வாக்களிக்க போவதில்லை. எடப்பாடிக்கும் வாக்களிக்க போவதில்லை, நயினார் கரத்தையும் வாக்களிக்க போவதில்லை. அந்த 1.5-2% வாக்காளர்கள் விஜய்க்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள் என்ற தகவல் இன்று காலை நமக்கு வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பெரிய கலவரம் என்றால் பெரும் கலவரம் நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளை தாண்டி இப்போது என்டிஏ கூட்டணிகளிலும் இந்த கலவரம் தொடர்கிறது. அவருடைய சிஸ்டம் என்னவென்றால் அவர் யாருக்கும் பணிந்து போகக்கூடிய ஆள் இல்லை. ஏனென்றால் அவர் காவல்துறையில் இருந்தார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மூத்த தலைவர்கள் தயாராக இல்லை. யாரும் இவருக்கு பணிந்து வேலை செய்வதற்கு எந்த ஒரு தலைவர்களும் தொடர மாட்டார்கள். என்னதான் திறமை இருந்தாலும், என்னதான் கட்சை வளர்த்தாலும், ஏன் சொல்லு கேளு, இல்லைன்னா போ அப்படிங்கிற அரசியல்வாதி இல்லை. இப்போ கருணாநிதி ஒரு மூத்த தலைவர், அவர் எல்லோருக்கும் பயந்தார். காரணம், அவருக்கு அரசியல் தெரியும். அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது. அதனால இப்பொழுது ஏற்பட்ட இந்த வைப்ரண்டான இந்த மூமெண்ட் எல்லாம் இன்னும் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் நிற்காது. அப்போது அரவணைப்பு மட்டும்தான் தலைமைக்கு வரும். இப்போ நயினார் நாகேந்திரன் கடுமையாக யாரையும் பேசுறது இல்லை. ஒரு வார்த்தை பேசினார் தெரியாம விஜயை பற்றி மன்னிப்பு கேட்டார், அதோட முடிஞ்சது. ஆகவே இதுதான் தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலைக்கு ஏற்பட்ட விவகாரம். அவர் கடைசியாக பதில் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், அதுவரை நான் காத்திருக்கிறேன். கடந்த 2024 நான் சரியாக பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்னை நம்பியவர்களுக்கு. ஆனால் அது எனக்கு சற்று வருத்தம் தந்தது. இப்போது காலமும் காட்சியும் மாறும், என் பெயர் இல்லை, நான் அனுப்பப்படவும் இல்லை, நான் பரிசீலனையிலும் இல்லை, பியூஷ் கோயலிடத்திலே நான் சொல்லிவிட்டேன் என்று மழுப்பலான பதிலை அளித்திருக்கிறார். இருந்த போதிலும் புடம் போட்டிருக்கக்கூடிய பழுக்கப்படாத கன்னிப்பட போகிற காய்களாக அவர்கள் உள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது முழுமையாக பழுத்து வந்தால் மட்டும்தான் அதன் சுவை கிடைக்கும். இல்லை என்றால் அந்த பழம் காயாகவும் பழமாகவும் இல்லாமல் அது கன்னி போகும். அதனால் அதை யாரும் பயன்படுத்த முடியாது. அப்படி ஒரு சூழலில் இப்போது பாஜகவும் அதனுடைய தமிழக பிரிவும் சிக்கி இருக்கிறது. இதை கண்டு அண்ணாமலையினுடைய இந்த துயரத்தை கண்டு அவர்களுக்குள் இருக்கும் முட்டல் மோதல்களை கண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணியில் இருக்கும் எடப்பாடி அண்ட் கம்பெனி. அது உண்மைதான். ஆக காட்சிகள் இப்பொழுது மாறும். அவர் சொன்னதை போன்று வாக்கு 23, அதற்கு பிறகு அதை எண்ணுகின்ற போது காட்சிகள் மாறலாம்.
காலமும் மாறலாம். இது எல்லா இடத்துக்கும் இது பொதுவானது. யார் முன்னணி, யார் பின்னணி, யாருக்கு வலு இருக்கிறது, யார் வலுவற்ற நிலை இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அடுத்த செய்தியில விரிவாக உங்களோடு தரச்சான்றிதழோடு, தரவுகளோடு சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி.